வாகனவியல் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹோண்டா டியோ BS6. இந்த வண்டியில் என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ரன்னிங்கில் போயிட்டே இருக்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போகுது. அப்படியே ஓட்டிகிட்டே போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் போய்ட்டு ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் ஆகலை. கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது, மறுபடியும் அடிச்சு போகுது, மறுபடியும் ஆஃப் ஆகுது. இதே மாதிரி கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்டார்ட்டே ஆகலை. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் கொஞ்சம் தூரம் போது அடிச்சு ஆஃப் ஆகுது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. கஸ்டமர் வந்து ஷோரூம்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஏர் ஃபில்டர் மாற்றிருக்காங்க, இக்னிஷன் காயில், எஸ்டி காயில் மாற்றிருக்காங்க. இவ்வளோ பண்ணி வந்து வண்டி ப்ராப்ளம் சால்வ் ஆகல. நம்மகிட்ட வந்து வண்டி நம்ம என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, வீடியோவில் போகலாம். இப்போ நான் சொன்னது இந்த வண்டி தான், ஹோண்டா BS6 டியோ. இதில் வந்து எந்த விதமான மால் ஃபங்க்ஷன் லைட்டும் எரியல. நம்ம கீ ஆன் பண்ணி பார்ப்போம். எந்த விதமான மால் ஃபங்க்ஷன் லைட்டும் எரியல. எல்லாமே எரிஞ்சு கரெக்டாக ஆஃப் ஆகிடுது. மால் ஃபங்க்ஷன் எதுவும் எரியல. வண்டி ஒரு 42,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்கள். ஸ்டார்ட் ஆகுது. ரைஸ் பண்ணுறோம் பாருங்கள். அவ்வளோதான். இந்த ஆக்சிலேட்டர்லாம் ரிலீஸ் பண்ணல. ஆக்சிலேட்டர் வந்து ஃபுல்லாக முறுக்கி தான் பிடிச்சிட்ருக்கேன். இருந்தாலும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடங்குது. மறுபடியும் சடனாக பிக்கப் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அடங்கிடுச்சு. 20 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்துச்சு. சுத்தமாக ஆஃப் ஆகிடுச்சு. நான் ஆக்சிலேட்டர் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஃபுல்லாக தட்டில் கொடுத்துதான் இருக்கேன். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆகுது, பிக்கப் ஆகலை. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், ஸ்டார்ட்டே ஆகலை. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. நமக்கு மால் ஃபங்க்ஷன் எதுவுமே வரல. இப்போ பைக் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இப்போ திடீர்னு ஸ்டார்ட் ஆகுது. ரைஸ் பண்ண ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சிலேட்டர் ரிலீஸ் பண்ணவே இல்லை, இருந்தாலும் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கள். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. அது இஷ்டத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது, அது இஷ்டத்துக்கு ஆஃப் ஆகுது, அடிச்சு ஓடுது. மால் ஃபங்க்ஷன் இல்லாதனால நமக்கு வந்து சென்சார் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நமக்கு வந்து எந்த மாதிரி நம்ம கூடும் தெரியல இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு டவுட்டுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, OBD ஸ்கேனர் போட்டு செக் பண்ணி பார்க்குறோம். நம்ம V311 கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தாலும் எந்த விதமான ஃபால்ட்டு கூட நமக்கு வந்து தெரியல. ECU நோ ஃபால்ட்டு கூட ஆஃபில் தான் இருக்குது. MI லைட் ஆஃபில் தான் இருக்குது. ரீட் கோட்ஸில் ஓகே கொடுத்து உள்ளே போனோம்னா கரண்ட் DDC இந்த வெஹிக்கிள் ஹஸ் நோ ஃபால்ட் கோட்ஸ். அதாவது இந்த வெஹிக்கிளில் வந்து எந்த விதமான ஃபால்ட்டு கூட இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்போ நம்ம OBD வச்சு நம்ம எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து சென்சாரோட டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணலாம். அந்த ரீடிங்லாம் டேட்டா ஸ்ட்ரீமில் போய்ட்டு பார்க்குறேன். வியூ ஆல். இதில் என்னென்ன சென்சார் வேலை செய்யுது, என்னென்ன சென்சார் வேலை செய்யலை நமக்கு காமிச்சிடும். அதாவது தப்பாக வேலை செஞ்சால் காமிச்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேப் சென்சார் 30 INH HG இருக்குது. ஓகே, மேப் சென்சார் வேலை செய்யுது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஜின் RPM 0ல் தான் நிற்கிது. இக்னிஷன் டைமிங் அட்வான்ஸ் 14.5 டிகிரியில் இருக்குது. இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் கரெக்டாக வேலை செய்யுது. த்ராட்டில் பொசிஷன் 10.2ல் இருக்குது. நான் ஆக்சிலேட் ரைஸ் பண்ணுறேன். ரைஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுது. ரைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகுது, குறையுது. அதனால் TPS கரெக்டாக வேலை செய்யுது நம்ம புரிஞ்சிக்கலாம். TPS ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் 9.8 வந்துச்சு. அடுத்து என்ன சென்சார் பார்க்கணுன்னா, ஆக்சிஜன் சென்சாரும் 0.760 வோல்ட், அதுவும் வேலை செய்யுது நல்லா. கண்ட்ரோல் மாடியூல் வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது. 12.49 வோல்ட் இருக்குது. இன்ஜின் டெம்பரேச்சர் பார்ப்போம். இன்ஜின் டெம்பரேச்சரும் வந்து பார்த்திங்கன்னா 89 டிகிரி கரெக்டாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் வந்து தப்பாக காட்டல, கரெக்டாக காட்டுது. இப்போ எல்லா விதமான சென்சாருமே கரெக்டாக வேலை செய்யுது. அதனால தான் மால் ஃபங்க்ஷன் லைட்டும் எரியல. இப்போ நம்ம இதை வந்து நம்ம மேனுவலாக தான் கண்டுபிடிக்கணும் என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு. நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கம்பெனிலே சர்வீஸ் விட்டு ஏர் ஃபில்டர் மாற்றிருக்காங்க. இது நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் டவுட்டுக்கு மாற்றிட்டு இருக்காங்க. ஓகே, ஏர் ஃபில்டர் எப்படி, இக்னிஷன் காயில் இதையும் மாற்றிருக்காங்க. அடாப்டரோடு சேர்த்து மாற்றிருக்காங்க. அடாப்டரில் மேலே நம்ம டவுட் இல்லை. அடாப்டர் புதுசு போட்டிருக்காங்க, இக்னிஷன் காயிலும் புதுசு போட்டிருக்காங்க. இவ்வளோ மாற்றியும் வண்டி வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. இது ரெடி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இக்னிஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வருதான்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பாமா கீ செயின் வச்சு நம்ம செக் பண்ணிடலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இக்னிஷன் வந்து சப்போஸ் ஏதாவது கட் ஆகிற மாதிரி இருந்தால் இந்த லைட் வந்து ஆஃப் ஆகி எரியும். இக்னிஷன் கரெக்டாக தான் வருது நமக்கு. ஆனால் வண்டி வந்து ரன்னிங்கில் தானே ஆஃப் ஆகுது. ஓகே, இப்போ இக்னிஷனில் ப்ராப்ளம் இல்லை. ப்ளக் அடாப்டர் கரெக்டாக இருக்குது, புதுசு தான். ஆனால் இது சரியாக சொருவாக முட்டிருக்கானுங்க. லூஸில் இருந்திருக்கு ப்ளக் அடாப்டர். இப்போ பார்ப்போம், ஒருவேளை இது கூட கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். அது கம்ப்ளைண்ட் இல்லை. ப்ளக் அடாப்டர் லூஸாக தான் இருந்துச்சு, ஆனால் அது கம்ப்ளைண்ட் இல்லை. அப்பவும் அப்படி தான் இருக்குது. ஷோரூமில் ப்ளக் அடாப்டர் புட்டிகால் மாற்றும் போது அடாப்டர் நல்லா சொருவில் ஃப்ரீயாக விட்ருக்கானுங்க. அது ஃபுல்லாக சொருவினாலும் நமக்கு ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்குது, சால்வ் ஆகலை, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா ஃபியூல் பம்பு இன்ஜெக்டர் செக் பண்ணோம். ஃபியூல் பம்பில் பார்த்திங்கன்னா ஹோண்டா வண்டியில் உள்ளார ஒரு பேப்பர் ஃபில்ட்ரு வரும். அந்த பேப்பர் ஃபில்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த மாதிரி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஷோரூமில் வேலை பார்த்துருக்காங்க, ஆனால் இந்த மேட்டை கூட கை வைக்கவே இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதில் இருக்க டஸ்ட்டை பார்த்தாலே தெரியுது அவங்க ஃபியூல் பம்ப்லாம் வந்து க்ளீன் பண்ணல அப்படின்ட்டு தெரியுது நமக்கு. ஜஸ்ட்டு புட்டிகாயில் மட்டும் மாற்றி விட்டு ஏர் ஃபில்டர் மட்டும் மாற்றி விட்ருக்காங்க. இந்த மேட் இருக்கிற லட்சணத்தை பார்த்தாலே தெரியுது அவங்க இதில் கை வைக்கலன்ட்டு. சரி, ஓகே, நம்ம இதை ஓரம் கட்டிட்டு ஏர் கன் எடுத்துனோப்பா. ஃபஸ்ட் நம்ம ஃபுல்லாக ஏர் அடிச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபியூல் பம்போட ஃபில்டரை கழட்டி க்ளீன் பண்ண போகிறோம். 10 டியூப் பாக்ஸ் 10 டியூப் பாக்ஸ் போட்டு இந்த போல்ட்டை கழட்டி எடுத்துருவோம், 10mm போல்ட்டு. இதில் வந்து பெட்ரோல் வந்து இந்த ஓஸ் வழியாக வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஃபியூல் பம்ப் வந்து டேங்க்கு வெளில இருக்குது. மற்ற வண்டிலாம் டேங்க்கு உள்ளே இருக்கும், இதில் டேங்க்கு வெளில இருக்கும். அதனால் வந்து பெட்ரோல் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பெட்ரோல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் எடுக்கணும். இல்லை அந்த ஓஸில் கிளிப்பு போட்டு எடுக்கலாம். கனெக்டர் கூட இன்ஜெக்டர் ஓஸை கழட்டி விட்டோம். அடுத்து தான் ஃபியூல் பம்ப் இல்லை சாக்கெட்டு, ஃபியூல் பம்பு சாக்கெட்டை கழட்டி எடுத்துருவோம். இந்த 2 ஓஸ் தான் நம்ம இப்போது பெட்ரோல் வந்துகிட்டே இருக்கும், அதை கொஞ்சம் கரெக்டாக லாக் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வண்டியில் இந்த பெட்ரோல்லாம் கேனில் பிடிச்சி எடுத்துகிட்டு ஓஸை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஃபியூல் பம்பை கழட்டி வெளியே எடுத்துட்டோம். ஹோண்டா வண்டிலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெட்ரோல் இந்த மாதிரி வெளில இருக்கும் பம்பு. இப்போ என்ன நம்ம பெட்ரோல் இந்த 2 ஓஸ்லேயும் பெட்ரோல் வெளில வரும். நம்ம பெட்ரோலை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பம்பை கட்ட முடியும். இல்லைனா அதை வந்து ஒரு கிளிப்பு போட்டு லாக் பண்ணலாம். லாக் பண்ணால் லைட்டாக லீக்கேஜ் வரது வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பெட்ரோல் எடுத்துகிட்டே நம்ம பம்பை கட்டிக்கலாம், அதில் ஈஸியாக இருக்கும். இப்போ இதுதான் வந்து ஹோண்டாவோட ஃபியூல் பம்பு. ஃபஸ்ட்டு வெளில நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பை கட்டினோன்னா அந்த கப்புக்குள்ளார ஒரு ஃபில்ட்ரு ஒன்று இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வருது பாருங்கள் உள்ளே வந்து. இதெல்லாம் பம்பு உள்ள வர டஸ்ட்டு தான் அது. அந்த டஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா நம்ம பெட்ரோல் சப்ளை சரியாக வராது. இந்த ஃபில்டர் ஃபஸ்ட்டு வெளில எடுப்போம். இந்த ஃபில்ட்ரு வந்து சின்னதாக பேப்பர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு மாதிரி தான் இருக்கும். இந்த கப்பை கழட்டி எடுத்திங்கன்னா இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் ஃபில்ட்ரு. இது உள்ள பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த ஃபில்டர்லாம் எவ்வளோ அடிச்சிட்டு இருக்கு பாருங்கள். இந்த ஃபில்டர் புதுசு கிடச்சா புதுசு மாற்றலாம். சப்போஸ் கிடைக்கலன்னா நம்ம அதை க்ளீன் பண்ணி ஏர் அடிச்சு க்ளீன் பண்ணியே போடலாம், பிரச்சனை இல்லை.
பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபில்டரை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். எந்த விதமான டஸ்ட்டோ மண்ணோ துருவோ எதுவுமே இல்லை. அடுத்து இந்த பம்புக்கு உள்ளாரையும் ஏர் அடிச்சு இந்த உள்ளே இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஓரிங் ஏதாச்சும் இருந்தால் பறந்துட போது உள்ளே ஒரு ஓரிங் வரும், அதெல்லாம் பறக்காமல் பார்த்துக்கணும் கேர்ஃபுல்லாக. ஓகே, இப்போ நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். புது வேஸ்ட்டு கூட. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த ஓரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபில்டரை மாட்டிடுவோம். ஃபில்டர் வந்து கரெக்டாக பொசிஷன் பார்த்து மாட்டணும். எப்படி இருந்தோ அது மாதிரி மாட்டணும். மாட்டிட்டு அந்த கப்பை மாட்டிடுவோம். அவ்வளோதான். ஓகே, எல்லா லாக்கும் கரெக்டாக படிஞ்சிச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் செக் பண்ணிட்டு இப்போ நம்ம பம்பை மறுபடியும் ரீஃபிக்ஸ் பண்ணிடலாம். பம்போட ஓஸு அடியில் வரக்கூடிய சின்ன ஓஸ் மாட்டிடுவோம். மாட்டிட்டு அதோட கிளிப்லாம் கரெக்டாக போடணும். மறந்துட்டால் பெட்ரோல் லீக் ஆக ஆரம்பிச்சுதான். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபுல்லாக நல்லா இன்சர்ட் பண்ணிடலாம் ஓஸை. அடுத்து பெரிய ஓஸ் அதையும் இன்சர்ட் பண்ணிடலாம். அதோட கிளிப்பையும் லாக் பண்ணிடலாம். இப்போ பம்பில் அந்த பீடிங் ரப்பர் பம்போட பீடிங் ரப்பரை போட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம டைட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து இன்ஜெக்டரோட ஓஸை கனெக்ட் பண்ணுறோம். இன்ஜெக்டர் ஓஸை கனெக்ட் பண்ணிட்டு அதோட லாக் கரெக்டாக போடணும். ஓகே, இப்போ நம்ம பெட்ரோலை ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபியூல் பம்போட சாக்கெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபியூல் பம்போட சாக்கெட்டை கனெக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்துருப்பீங்க, வண்டி சும்மா பக்காவாக இருக்குது. 89 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போயிட்டுருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா 40, 50, 20, 30 அப்படி அடிச்சு போயிட்டு இருந்தது. இப்போ ஐட்லிங் சூப்பராக ஆடுது. வண்டி டாப் ஸ்பீடு 89 வரைக்கும் சர்ன்னு ஏறுது. ஆஃப் பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். தட்டின உடனே ஸ்டார்ட் ஆகுது. சூப்பராக இருக்குது. எந்த விதமான ஜர்க்கிங் அடைப்பு
அடிச்சு போகிறது, லோ பிக்கப் எதுவுமே இல்லை. மறுபடியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். தட்டின உடனே ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் பண்ணுறேன். அழகாக ஆக்சிலேட்டர் கொடுக்காமலே அழகாக ஐட்லிங்லேயே ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை தடவை ஸ்டார்ட் பண்ணணும், அசால்ட்டாக ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தான். அதுக்காக அதை சரியாக சரி பண்ணாமல் ஏர் ஃபில்ட்ரு தேவையெல்லாம் மாற்றிருக்காங்க, ஹெச்டி காயில் மாற்றிருக்காங்க. கஸ்டமருக்கு ஒரு 3200 பில்லு போட்டு கையில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேலை தான். ஹோண்டா வண்டியில் காமனாக வரக்கூடிய பிரச்சனை தான் அது. இப்போ நம்ம ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு ஹோண்டா டியோ BS6ல் ஒரு பிக்கப் ப்ராப்ளம். வண்டி வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள். அதை சிம்பிளாக எப்படி நம்ம ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ண சொல்லி ஈஸியாக பார்த்துருப்பீங்க. இது காமனாக ஹோண்டா வண்டியில் வரக்கூடிய ப்ராப்ளம் தான். இது தேவையில்லாமல் நிறைய சால்வ் பண்ண தேவையில்லை. ஃபில்ட்ரு மட்டும் கட்டி க்ளீன் பண்ணி போட்டால் போதும். ஃபில்ட்ரு புதுசாகவே மாற்றிக்கலாம். 100 200 தான் வரும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் மாற்றினதில்லை. க்ளீன் பண்ணி போட்டாலே ஓகே ஆகிடும். இது மாதிரி ப்ராப்ளம் ஹோண்டா வண்டியில் ஷைன்லையோ, யூனிகான்லையோ, இல்லை ஹார்னெட்லையோ, இல்லை டியோலையோ, ஆக்டிவாலையோ எதில் வந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபியூல் பம்போட ஃபில்ட்ரு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது அடப்பு இருக்கும். அதை க்ளீன் பண்ணி போட்டால் தான் சரியாடும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம், குறைகள், தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.